ஹலோ லீடர்ஸ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோட்ரி காயின் ஜிடிசி அப்படிங்கிற ஒரு அமேசிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின மோர் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா growtree.io அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க விசிட் பண்ணி நீங்க மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த ஜிடிசி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளாக் செயின்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற கரன்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டால கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ல தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுறதுனால செக்யூர் டெக்னாலஜியா இருக்கும். நோ ஹேக்கர்ஸ் கேன் ஹேக்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட விஷனா இருக்கட்டும், மிஷனா இருக்கட்டும், கோலா இருக்கட்டும், சோசியல் இன்ஃபுளுன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணாம படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டைரக்டா நம்ம பிளான்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், எஸ், ஜிடிசி காயினோட டோக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் டிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2%, க்ரோட்ரி கம்யூனிட்டிக்கு 20%, மார்க்கெட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 23%, ஜெனரல் பர்ச்சேசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%, லீகலுக்கு 2%, லிக்விடிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8%. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 100% எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனாமிக்ஸா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோட் மேப் தான். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைவ்ல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த், அதாவது 3rd June 2025 வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ப்ரீ லான்ச்சிங் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ப்ரோமோனில. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச்சிங் வந்து பண்ண போறாங்க க்ளோட்ரி லிக்விடிட்டியோட. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோட்ரி ரைஸா இருக்கட்டும், ஓன் ஜிடிசி பிளாக் செயினா இருக்கட்டும், க்ரோட்ரி கம்யூனிட்டி ஜிடிசி லிக்விடேஷன் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஃபியூச்சர்ல இவங்க பண்ண போறாங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ லீடர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் இன்கம். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரிவார்ட் 9% பர் மந்த். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை $1000 இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 9% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3%, அதாவது 0.3 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3x, அதாவது 300% வந்து பார்த்தீங்கன்னா 1000 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கலாம். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்டரா வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் பர்சனா வர்றீங்க அப்படின்னா 1 வீக்ல எடுக்கலாம், ஒரு 1 மந்த் எடுக்கலாம், ஒரு 2 மந்த்ஸ்ல எடுக்கலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஒர்க். ஸோ 3x வந்து பாருங்க உங்களுக்கு குயிக்கா நீங்க எடுத்துலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இன்கம் மூலியமா. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 5% கொடுக்குறாங்க. பேர் மேட்சிங் இன்கம் 5%. லெவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லெவல் இன்கம் எத்தனை லெவல் வரைக்கும் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 30 லெவல்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அது மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா 12.15%. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமா 135% பர் மந்த் மூலியமா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் அவார்ட் இன்கம் 5%, குளோபல் கேஷ் ரிவார்ட் 3% வீக்லி ஒன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இன்கமே வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் இன்கம். ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்லைட்ல உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். சரிங்களா? ஸோ லாக்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ். இங்க என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமமா $25 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஒரு 50 பேக் $50 இருக்கட்டும், $100 இருக்கட்டும், 200, இந்த மாதிரி எந்த பேக்கேஜில் வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 12 பேக்கேஜஸ் இருக்கு. சரிங்களா? இஃப் சப்போஸ் நீங்க இன்வெஸ்டரா வர்றீங்க அப்படின்னா $1600 ஆர் $3200 இந்த மாதிரி மேக்ஸிமம் பேக்கேஜில் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க ஒர்க்கிங்ல வர்றீங்க அப்படின்னா கூட நீங்க மினிமமா $100 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி நீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ லீடர்ஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல 6 டைப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒன்லைன்ல சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீஃபா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரிவார்ட்.
இந்த பேங்கிங் ரிவார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் இன்கம் வித் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 300% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 3x இன்கம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 டேஸ்க்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 0.3%, அதாவது 0.3 சென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகேங்களா? இப்போ லாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த லாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 1600 நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 × 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 4800 வரும். ஸோ உங்களுக்கு வந்து 4800 அப்படிங்கிற டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா வித் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு 1000 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 3x இன்கம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 0.3%. ஓகேங்களா? சரி சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு வந்து ஷார்ட்டா குயிக்கா வேணும் இந்த 3x இன்கம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சாத்தியம் இருக்கு. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் கொடுக்கறது மூலயமா 3x இன்கம் வந்து குயிக்கா ஷார்ட்டா எடுக்கலாம். ஸோ அந்த எவ்வளவு நாள்ல சார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வீக் எடுக்கலாம், இல்ல 2 வீக்ஸ் எடுக்கலாம், இல்ல 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 5 மந்த்ஸ், அது உங்களோட டிபெண்ட் அப்பான் உங்களோட பிசினஸ் பொறுத்து இருக்குங்களா. அந்த 3x இன்கம் எப்படி அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் ஆகட்டும், தேர்ட் அண்ட் ஃபோர்த், இந்த 3 இன்கம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x இன்கம் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ செகண்ட் திங்க், டைரக்ட் இன்கம். இந்த டைரக்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 5%. ஓகேங்களா? உங்களுக்கு கீழே யார் வந்து ஜாயின் பண்றாங்களோ, எந்த லாக் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுல இருந்து 5% ஆஃப் தி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்கம் அன்னைக்கே கிரெடிட் ஆயிரும். ஸோ தேர்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் மேட்சிங். பேர் மேட்சிங் இன்கம் வந்து 5% வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு லெக்ல இருந்து இன்னொரு லெக்குக்கு எவ்வளவு பேர் மேட்ச் ஆகுதோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு எவ்வளவு பேர் மேட்ச் ஆகுதோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஆஃப் தி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் இன்கம். லீடர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்கம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 30th லெவல் வரைக்கும் வந்து பாருங்க நமக்கு வந்து லெவல் இன்கம் வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது எப்படின்னு வந்து பார்த்தோம்னா இஃப் உங்களோட டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து எவ்வளவு வருதோ பர்ச்சேஸ்டு பேக்கேஜ்ல இருந்து அந்த இன்கம்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 2 டேரக்டாவது மினிமம் கொடுத்துருக்கணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் இன்கம் வந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். ஸோ தேர்ட் லெவல் இன்கம் வேணும் 10% வேணும் அப்படின்னா நீங்க 3 டேரக்ட்ஸ் கொடுத்துடும். அப்போ ஒவ்வொரு லெவல் வந்து அதுக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும். ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். இந்த 3 இன்கம் மூலியமா, அதாவது லெவல் இன்கம், பேர் மேட்சிங் இன்கம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், இந்த 3 இன்கம் மூலியமா நீங்க 3x இன்கம்ங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குயிக்கா அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் அவார்டு இன்கம். இந்த ரேங்கிங் அவார்டு இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிசி பிசினஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் அவார்டு. ரேங்கிங் அவார்டும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குளோபல் அவார்டு வின்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்கிங் அவார்டு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேங்க்ஸ் இருக்கு. ஜிடிசி 1ல இருந்து ஜிடிசி 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேங்க்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜிடிசி ரேங்க் 1 வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்கணும். லாக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 லாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். பவர் லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா $2500, அதர் லெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $2500 நீங்க பிசினஸ் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி சார் அப்படின்னு வந்து பாருங்க, இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டேரக்ட் கொடுத்துருப்பீங்க. இந்த 5 டேரக்ட்ல பவர் லெக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேரக்டா இருக்கலாம், தேர்ட் டேரக்ட் மூலியமா ஒரு பவர் லெக் ஆயிருக்கலாம், இல்ல ஃபோர்த் டேரக்டா கூட ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் ஃபோர்த் டேரக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் லெக் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஒரு லெக்ல இருந்து மட்டுமே $2500. பேலன்ஸ் இருக்கிற அதர் லெக்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த், பேலன்ஸ் அதர் லெக்ஸ்ல எல்லாம் சேர்த்து $2500, டோட்டல் வந்து $5000 பிசினஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிசி ரேங்க் 1 வந்து அச்சீவ் ஆயிருவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 இன்கம் வந்து டைரக்டா உங்களுக்கு ரேங்கிங் அவார்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஜிடிசி 2க்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் வந்து 10 கொடுத்துருக்கணும். லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 லாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். பவர் லெக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா $5000, அதர் லெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $5000, டோட்டல் வந்து $10000 பிசினஸ் நடந்துருச்சு அப்படின்னா $300 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிடிசி 2 ரேங்க் அச்சீவ் பண்ணது மூலமா உங்களுக்கு அன்னைக்கே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா $600, $2000, $4000, $10,000 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேங்க் அச்சீவ் பண்ண உங்களுக்கு அடிஷனல் இன்கம் இதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாருங்க குளோபல் கேஷ் ரிவார்ட். இந்த குளோபல் கேஷ் ரிவார்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜிடிசி பிசினஸ்ல குளோபலா டேர்ன் ஓவர் ஆகும் இல்லையா? ஸோ குளோபலா டேர்ன் ஓவர் ஆகுறதுல
வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது எப்படி சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேங்க்ஸ் வந்திருக்கு. செக்ஷன் ஆஃபீஸர், சர்க்கிள் ஆஃபீஸர், ஏரியா ஆஃபீஸர், டிவிஷனல் ஆஃபீஸர், ரேஞ்சர் அண்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரேங்க்ஸ் இருக்கு. இந்த 6 ரேங்க்ஸ் நம்ம அச்சீவ் பண்றது மூலமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃபீஸர். செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஜிடிசி ரேங்க் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இருக்கணும். அதாவது 3 லெக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இருக்கலாம், இல்ல டீமா கூட இருக்கலாம். 3 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிசி 1 அச்சீவ் ஆயிருக்கணும். நீங்க அந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பிசினஸ் வந்து $100 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளோபல் ஷேர் 1% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்க்கிள் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிசி 2 ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும். உங்களோட டைரக்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட டீமா இருந்தாலும் சரி, 3 லெக்லயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 லெக்லயுமே வந்து ஜிடிசி 2 ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வீக்ல வந்து நீங்க டைரக்ட் பிசினஸ் வந்து $200 நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா 0.5% வந்து பாருங்க குளோபல் ஷேர் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க 3% அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ குளோபல் கேஷ் ரிவார்டா இருக்கட்டும், இந்த ரேங்கிங் அவார்டா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் கொண்டாடுறது மூலமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜிடிசி பிசினஸ்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிமமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து $10 கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து அப்ளை பண்றாங்க. மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இதுல பண்ணிக்கலாம். 5% வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ட்ராவலா இருக்கட்டும் 24/7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ் இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிசி பிளான் பிரசன்டேஷன் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருங்க. என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்க மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.